குண்டால வந்துடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா? இல்லை 5 வருஷம் போட்டுருக்கோம். சரி சரி. வாழை இருக்கிற இதுக்கு கார் வந்துருக்குனுங்கண்ணா. இது எப்படி நாத்தோட கண்ணுங்களா? கண்ணோட கண்ணு தான். கண்ணோட கண்ணு 3 வருஷம் இதே மாட்டினே போட்டுருக்கேன். அதாவது நம்ம காட்டு கண்ணவே மாற்றி கொடுத்துருங்க. உனக்கு இது புடிஞ்சு உனக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சு வேறு காட்டு போட்டுக்கிறது. அப்புறம் அங்கேருந்து மடி எடுத்து வாங்கி போட்டு. அதாவது நம்ம ஏரியாக்கண்ணே போடாதீங்க நீங்கள். களிமண் காட்டு கண்ணுங்க அந்த மாதிரி செங்காட்டு கண்ணு அந்த மாதிரி வெளியிலேருந்து எடுங்க. மாற்றி போட்டோம்னா இப்போ நம்ம இந்த ஏரியா இருக்குதுங்கண்ணா. இப்போ திருப்பூருங்க சேலம் அப்படிங்க மாதிரி கொஞ்சம் லாங்கு சக்தி அப்படி மாதிரி கொஞ்சம் லாங்லேருந்து கண் எடுத்து போய் இப்போ சத்தியமங்கலங்க இப்போ மேட்டூர் அந்த மாதிரி கண் மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மாறி வருங்க ஈல்டு. நீங்கள் அந்த அளவுக்கு முட்டொலி செலவு போட வேண்டியதே இல்லைங்க. அதாவது இந்த கான்செப்ட் போனீங்கன்னா நம்ம காட்டுக்கண்ணியே ஓட்டிங்கன்னா அது இந்த மண் சக்தியே வச்சிருக்குங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் அது மாறாது. வெளிக்கண்ணு மண் மாற்றி கண்ணு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈல்டு வருங்க. அந்த காம்பினேஷன் வந்து ஒரு சிலர் அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சு பண்ணுறீங்க நல்லா ஈல்டு எடுக்கிறாங்க. நம்ம நீ வெளியில் கண்ணு தனியாக கொடுத்து காசு கொடுத்து வாங்கணும் அந்த கான்செப்ட் வேணும்னா இந்த மாதிரி ஈல்டு உட்காந்துரு. இப்போ நீங்கள் வாழைக்கு ஒரு 150 ரூபா 200 சம்திங் செலவு பண்ணிக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு ஈல்டு வந்துச்சுன்னு பரவாயில்லைங்க. ஈல்டு உட்காந்துருச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் தான். அது இப்போ விலைவாசியெல்லாம் பார்த்தா ஷேர் மார்க்கெட் மாதிரி ஆகி போச்சுங்க. அப் அண்ட் டவுன் ஏறுது இறங்குதுங்க.